எதிராக ஒரு சித்தரிப்பு உருவாக்குறாங்க. ஆனால் நான் என்னைக்குமே உற்ற தோழனாக தலித் மக்களுக்கு இருப்பேன். யார் சொல்றது இத? துரை வைகோ அவர்கள். ஆமா. பெரிய தோழனா இருப்பாரு. அந்த ஊர்ல ஒரு கோயில் பிரச்சனை இருக்குது. அது முதல்ல தீர்த்து வைக்க சொல்லுங்க. எல்லாம் என்கிட்ட வந்து பலமுறை என்கிட்டயே வந்து சொல்லியிருக்காங்க. காந்தாரி அம்மன் ஆலயம் கோயில் பிரச்சனை ஒண்ணு நடந்திருக்குது. எப்படியாவது கொஞ்சம் தலைவர்கிட்ட சொல்லி அதை கொஞ்சம் பேசி முடிக்க சொல்லுங்க. நான் கடைசி வரையிலும் பேச மாட்டேன். நீங்க போய் பேசுங்க. தலைவர் தெரியும்ல, துரை தெரியும்ல. இப்ப துரைகிட்ட போய் நீங்க பேசுங்க அப்படின்னேன். ஒரு கோயில் பிரச்சனை அங்க இருக்கிற ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் மத்த மக்களுக்குமான ஒரு கோயில் பிரச்சனை. அந்த கோயில் பிரச்சனை முதல்ல தீர்த்து வச்சுட்டு வாங்க சார் முதல்ல. நீங்க பெரிய பர்சனாலிட்டி நாங்க வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக இருப்போம் அப்படின்னு சொன்னீங்கன்னா முதல்ல அந்த கோயில் பிரச்சனை முடிச்சுட்டு நீங்க சமூக இதில் வந்து சொல்லுங்க நாங்க எல்லாரும் இணக்கமாக்கிட்டோம் அப்படின்னு சொல்லலாம். நீ இந்த இடத்துல நிற்க முடியும்? எந்த இடத்துல நீ அந்த இடத்துல நீ ரீப்ளேஸ் பண்ண முடியாது. உங்களை யாரும் நம்ப மாட்டாங்க. உங்க முகத்திரை என்னன்றது உலகம் முழுவதும் தெரிஞ்சு போச்சு. நீங்க வந்து யாருக்கும் விசுவாசமானவர் அல்ல. நீ உன்னுடைய நிழலை கூட நம்ப மாட்டேன்னு எனக்கு தெரியும். உங்க உறவினர் சொல்லியிருக்காங்க, உங்க நண்பர் சொல்றாங்க, உங்களோட படித்தவர்களாங்கன்னு கூட சொல்லியிருக்காங்க. தன்னுடைய நிழலை கூட நம்பாதவர், ரொம்ப எச்சரிக்கையார் அப்படின்னாங்க. இப்போ ஒரு என்னோட பிரச்சனை துவங்குறதுக்கு முன்னால் கூட சென்னையில் இருக்க ஒரு முக்கியமானவர் பற்றி பெரிய உளவு பிரிவு போட்டுலாம் விசாரிச்சிருக்காங்க. அவர் என்ன, அவர் நடவடிக்கை என்ன அப்படி இப்படின்னு. அப்போ அடுத்த பலி அவராக தான் இருப்பார். யாரும் சீக்கிரம் தெரிஞ்சிடும். அவன் யாரையும் நம்ப மாட்டார். உங்களுடைய எதிர்காலம் என்ன? என்னுடைய எதிர்காலம் சார், என்னுடைய எதிர்காலத்தை நான் தான் தீர்மானிக்கணும். நான் யாருக்கு மகனாக பிறக்க வேண்டும் நான் தீர்மானிக்க முடியாது. எந்த நாட்டில் பிறக்க வேண்டும் நான் தீர்மானிக்க முடியாது. எந்த மொழி பேசுகிற குடும்பத்தில் பிறக்கணும்னு நான் தீர்மானிக்க முடியாது. எந்த ஜாதியில பிறக்கணும் கூட நான் தீர்மானிக்க முடியாது. ஆனால் நான் எப்படி இருக்க வேண்டும், நான் எதை நோக்கி போகணும் நான் தீர்மானிப்பது. அந்த தீர்மானத்தில் நான் உறுதியாக இருக்கிறேன். விரைவில் அதற்கான ஒரு நல்ல விடியல் நிச்சயமாக வரும். தாயகத்திலிருந்து தாய் கழகமான திமுகவுக்கு போற வாய்ப்புகள் இருக்குமா? நான் அதான் சொல்றேன். இதெல்லாம் ஒரு யூகங்கள், அதெல்லாம் ஒன்றா இருக்கும். ஆனால் நான் யார் என்பது விரைவில் அதற்கான சமயங்கள் தெரியும். உண்ணாவிரதம், அந்த உண்ணாவிரதத்தில் நாட்டு மக்களிடம் நீதி கேட்டதற்கு பின்னால் என்னுடைய பணி என்ன என்பது தெரியும். நான் முன்கள பணியாளராக பணியாற்றியவன். திராவிட இயக்கத்தின் அழுத்தமான சித்தாந்தங்களில் அழுத்தமாக தடம் பதிப்பவன். திராவிட இயக்கத்தின் முகமாகவே நான் செயல்படுவேன்.